Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ளே டைரக்டிங் பார்ட் 2. இந்த பார்ட்ல நம்ம பிசிக்கல் பேலன்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், அடுத்ததா the director and the stage, இந்த டூ டாபிக்ஸும் பார்க்க போறோம். வித் திஸ் அந்த யூனிட் வந்து கன்க்ளூட் ஆகும். இது வந்து தியேட்டர் ஆர்ட் பேப்பர்ல நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற டாபிக்ஸ். பிஃபோர் வி கெட் இன் டு த கிளாஸ், கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கான்செப்ட் அண்ட் டெக்னிக்கல் டிவைசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ளே டைரக்டிங்கில். ஸோ இன்னைக்கு ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் பேலன்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபிசிக்கல் பேலன்ஸ் இஸ் ஹவு எ டைரக்டர் அரேஞ்சஸ் ஆக்டர்ஸ் ஆன் ஸ்டேஜ் டு கிரியேட் அ விஷுவலி அப்பீலிங் சீன். பேலன்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, தராசுன்னு சொல்லுவோம். ஒரு டயட் சாப்பிட கூட பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஃபுட்டில் வந்து எல்லாமே இருக்கணும். ப்ரோட்டீன்ஸ் என்ன இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் இருந்தால் அது ஒரு பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்லையும் பேலன்ஸ் வேணும். அதாவது ஆக்டர்ஸ் அவங்களோட நடிப்பு, நம்ம செலெக்ஷனு, கதை எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். அதை பத்தி தான் பேசுறாங்க. பிசிக்கல் பேலன்ஸ் இஸ் ஹவு எ டைரக்டர் அரேஞ்சஸ் ஆக்டர்ஸ் ஆன் ஸ்டேஜ். ஸ்டேஜ்ல அவங்களை எப்படி அரேஞ்ச் பண்றாரு டு கிரியேட் அ விஷுவலி அப்பீலிங் சீன். ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப அப்பீலிங்கா இருக்கணும், ரொம்ப பிடிச்சிருக்கணும். அந்த ஆக்டர் எப்படி நடிக்கிறாரு, அவரோட உடைகள், அந்த செட்டிங் எல்லாமே வந்து அப்பீலிங்கா இருக்கணும். அதுதான் பிசிக்கல் பேலன்ஸ்ன்னு சொல்றாங்க. இட் இன்க்ளூட்ஸ் பேலன்சிங் மூமெண்ட்ஸ். அவர் நடக்கணும். இப்போ ஒரு சில விஷயங்களை நின்று பேசலாம், ஒரு சில விஷயங்களை நடந்து பேசலாம், ஒரு சில விஷயங்கள் ஜெஸ்டர்ஸோட ஒரு ஒரு மூமெண்ட்டோட நடந்துக்கிட்டே பேசுறது, நின்றுட்டே பேசுறது. பொசிஷன்ஸ் டு மேக் த ஸ்டேஜ் லுக் ஆர்கனைஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். எந்த மாதிரி பொசிஷன்ல அவர் பேசணும் எல்லாமே நம்ம டைரக்டர் ஆக்டர் நினைச்சதை செய்ய முடியாது. டைரக்டர் இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரோ அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்டர்ஸ் செய்வாங்க. ஏன் டைரக்டர் அப்படி நினைக்கணும், அவர் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாரு. இப்படி பண்ணாதான் என்ன ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கும்னு நினைச்சு அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாரு. The director considers how actors move and interact to keep the stage harmonious and engaging. இப்போ டைரக்டர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, டைரக்ட் பண்ணுவாரு. ஆக்டர்ஸ் வந்து எப்படி இந்த வசனத்தை இங்க நின்று சொல்லணும், இதை நடந்துகிட்டே சொல்லணும், இதை நின்று சொல்லணும், இதை அப்படி வந்து இப்படி பண்ணலாம், இதை சேர்ல உட்கார்ந்து சொல்லு, இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, he would be directing and interacts to keep the stage harmonious and engaging. எப்படி நீ பேசணும், எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், இப்படி எல்லாம் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரே இடத்துல நின்றுகிட்டே ஒருத்தர் டைலாக் சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா அங்க ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும், போரிங்கா இருக்கும் இல்லையா. ஸோ அவர் வந்து எப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றதை யூகிச்சு டைரக்டர் சொல்ல சொல்ல ஆக்டர் நடிப்பாரு. அது வந்து அப்பீலிங்கா இருக்கும். Good balance helps the audience focus on important moments in the play. கண்டிப்பா ஒரு நல்ல அப்படி பேலன்ஸ் பண்ணி பண்றப்போ முக்கியமான சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே என்னவா இருக்கும், ரொம்ப ரொம்ப கிளாசிக்கா அமையும். டெமான்ஸ்ட்ரேஷன் இஸ் ஹவ் எ டைரக்டர் ஷோஸ் ஆக்டர்ஸ் வாட் டு டூ இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் டெல்லிங் தெம். இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, டைரக்டர் வந்து ஆக்ட் பண்ணி காமிக்கிறது. நம்மளே பார்த்துருப்போம், பழைய ஆக்டர்ஸ், நம்ம புது ஆக்டர்ஸ் பத்தி எனக்கு புது டைரக்டர்ஸ் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல. பழைய டைரக்டர்ஸ் பாரதி ராஜா அவங்கெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியே காமிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே டூ இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங். ஓகே, நடிகர்கள் கிட்ட வந்து இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்றதுக்கு பதிலாக நடிச்சே காமிப்பாங்களாம். எனக்கு இந்த ரிசல்ட் வரணும்னு சொல்லிட்டு அவரே நடிச்சு காமிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, a director must physically act out movements, gestures or actions to help actors understand their roles. இப்போ டைரக்டர் என்ன பண்றாரு, ஆக்ட் பண்ணியே காமிக்கிறாரு. நீ இப்படி மூவ் பண்ணணும், இப்படிதான் நடந்து போகணும். ஜெஸ்டர்ஸ்னா அந்த மூவ்மெண்ட்ஸ் தான். ஓகே, அடுத்தது ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவர் நடிச்சு காமிக்கிறது. ஏன்னா அவருக்கு நல்லா உள்வாங்கியிருப்பாரு அவரோட கதாபாத்திரத்தை. அவர் வந்து ஆக்டருக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது இல்லையா. அவர் நீங்க என்ன சொல்றீங்களோ நடிக்கிறேன்ட்டு வருவார். அப்போ அந்த கதையை உள்வாங்கி இருக்கிற அந்த டைரக்டர் வந்து இது இப்படி சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்றப்ப ஆக்டர் அதை இன்னும் பெட்டரா புரிஞ்சுப்பாரு. இப்ப சொல்றதை விட அவர் நடிச்சு காமிச்சா இன்னுமே பெட்டரா புரிஞ்சுப்பாங்க. This makes it easier for actors to perform naturally and express their characters. அப்போ டைரக்டர் அதை நடிச்சு காமிக்கிறப்போ நல்லாவே உங்களுக்கு புரியும். அப்போ அவங்களும் அந்த ரிசல்ட்டை கொடுப்பாங்க. Clear demonstration improves communication and helps bring the director's vision to life. இப்போ நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நல்லா நடிச்சு காமிச்சாருன்னா ஒரு டைரக்டர், ஒரு நல்ல ஒரு டைரக்டரோட விஷன் வந்து நல்லா புரியும். அந்த அவர் என்ன சொல்ல வரான்றது நல்லா புரியும்.
ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நல்லாவே கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நல்லாவே என்ன பண்ணுவாங்க, நடிச்சு காமிப்பாங்க. டு அச்சீவ் physical balance and demonstration, the directors must understand how to use the stage space effectively and how actors movements fit into the scene. ஸோ இந்த மாதிரி physical பேலன்ஸும் டெமான்ஸ்ட்ரேஷனும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா டைரக்டர்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ் ஸ்பேஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ண முடியும், அது ஏன்னா கதையும் கேரக்டர்ஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அவருக்கான மேடையும் அவர் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் நான் எவ்வளோ எஃபெக்டிவாக கொண்டு பண்ண முடியும், எப்படி ஆக்டர்ஸோட மூவ்மெண்ட் இந்த சீனுக்கு ஃபிட் ஆக முடியும், இது எல்லாத்தையும் அவர் புரிஞ்சு செய்யறது தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், பிசிக்கல் பேலன்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்றோம். அடுத்ததா the director and the stage. இது next 2 topics-ஆ இருக்கு. The director must carefully plan how to use the stage space. அப்போ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்டேஜ் ஸ்பேஸை எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு அவர் புரிஞ்சுக்கணும். This includes deciding the layout of sets, props and actors. என்ன மாதிரி செட்டிங் பண்ணணும், என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும், ஆக்டர்ஸ் வந்து யாரா இருந்தா நல்லா இருக்கும், இது எல்லாம் முடிவு பண்ண வேண்டியது டைரக்டரோட வேலை. தே ஆல்சோ பிளான் பிளாக்கிங், விச் மீன்ஸ் ஆர்கனைசிங் ஹவு ஆக்டர்ஸ் என்டர், எக்ஸிட் அண்ட் மூவ் அரவுண்ட். பிளாக்கிங் அப்படிங்கிறதும் வந்து என்னன்னா, ஒரு ஆக்டர் வந்து எப்படி நடக்கணும், எப்போ உள்ள வரணும், எப்போ வெளியே போகணும், எப்போ சுற்றி வரணும், இந்த மாதிரி விஷயங்களை அவரோட மூவ்மெண்ட்ஸை டிசைட் பண்ணுறது தான் பிளாக்கிங். ஸ்டேஜில் வந்து பிளாக்கிங்னா தடுக்கிறது கிடையாது. பிளாக்கிங் அப்படின்னா ஒரு ஆக்டரோட மூவ்மெண்ட்டை தான் பிளாக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. த வே ஆக்டர்ஸ் இன்டராக்ட் வித் each other and their surroundings creates a vivid, interesting and meaningful scene. அப்ப ஆக்டர்ஸ் வந்து மற்றவங்களோட பேசுறது, அந்த சரௌண்டிங்ஸ்ல வந்து அவங்க என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க, எந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பார்வையாளர்களுக்கு ரொம்ப கேட்சியா இன்ட்ரெஸ்டிங்கா அமையணும் அப்படின்னா அதை டைரக்டர் என்ன பண்ணணும், நல்ல ஸ்டேஜை உள்வாங்கி அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை கொடுத்து ஆடியன்ஸை கவர பார்க்கணும். The director also controls pacing and timing to keep the performance smooth and engaging. அந்த ஸ்பீடு, டைம் எல்லாமே கீப் அப் பண்ணிக்கணும் இல்லையா. ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் உள்ள இடைவெளி, அடுத்ததா பேசிங்னாலே மூவிங் தான், அந்த சீன்ஸ் மூவ் ஆகுறது, டைமிங் கீப் அப் பண்றது, இது எல்லாமே டைரக்டரோட ரோல் தான். தே டிசைட் ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ சீன் ஷுட் மூவ். ஒரு சீன் வந்து இவ்வளோதான் போகலாம், இதுக்கு மேலே போனால் போர் அடிக்கும், இல்லை இது எப்படி இழுக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயம் அவங்க தான் மூவ் பண்ணும். என்ஷூரிங் த பிளே ஹேஸ் த ரைட் எனர்ஜி. பிளேக்கு வந்து நல்ல எனர்ஜிஃபைங்காகவும் இருக்கணும், விஷயத்தை அழுத்தமும் சொல்லணும், நல்ல ரிசீவ் பண்ணும், அதாவது ப்ராப்பரா மெசேஜ் கன்வே பண்ணணும், இது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. ஃபைனலி த டைரக்டர் ஒர்க்ஸ் வித் த ஸ்டேஜ் மேனேஜர் டு கோஆர்டினேட் சீன் சேஞ்சஸ், ப்ராப்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கியூஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், டைரக்டர் வந்து யாரோட மேனேஜர், ஸ்டேஜ் மேனேஜரோட கோஆர்டினேட் பண்ணி சீன் எப்படி, இந்த சீனுக்கு வந்து சீன் சேஞ்சஸ் என்ன பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிஸ் என்ன வைக்கலாம், இதெல்லாமே அவங்க யோசிச்சு முடிவெடுக்கணும். பட் பை ஆர்கனைசிங் தீஸ் எலமெண்ட்ஸ் வெல், த டைரக்டர் கிரியேட்ஸ் அ பாலிஷ்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களா இருக்கும். ஒரு ஆக்டர் வந்து நிக்கிறது, நடக்கிறது, எல்லாமே சின்ன சின்ன விஷயம், நம்ம எதையுமே தள்ள முடியாது. சின்ன நுவான்சஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் அதெல்லாம் பாலிஷ் பண்ணாதான் ப்ரொஃபஷனலா ஒரு கிளாசிக் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். டைரக்டரோட டச் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் அப்பதான் கிடைக்கும். A well planned stage makes the play more exciting and immersive for the audience. இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்து பிளான்டா இருக்கு அப்படின்னா தான் பிளே வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும், அந்த ஆடியன்ஸ் வந்து அதுல மூழ்கி போவாங்க, ஓகே, இம்மர்சிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்டேஜ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், இதுக்கு எல்லாம் பிஹைண்ட் யார் இருக்காங்க அப்படின்னா டைரக்டர். ஓகே, ஸோ இந்த டைரக்டர் நீட்ஸ் டு டூ எவ்ரிதிங். டைரக்டர் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்பவே முக்கியம். எதுக்கு, ஒரு பிளே, நல்ல பிளே கொடுக்கறதுக்கு நல்ல டைரக்டர், நல்ல ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் வருது. Hope you understood. Like and subscribe for more such videos. Thank you for watching.